வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் குழம்பு. இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 3 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை 3 நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ வதக்குனதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிருக்கேங்க. இப்போ கடாய் காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ போட்ட மசாலா விழுதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைசலை இதோட ஊற்றி விட்டுக்கிறேங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஊற்றிருக்கேங்க. இப்போ இது ஒரு கொதி வர்றதுக்காக மூடி வச்சிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த டைமில் கழுவி வச்சுருக்க சங்கரா மீனை இதோட போட்டுக்கிறேங்க. இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடு தாங்க. மீன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.